சிறகடிக்க ஆசை சீரியலில் முத்துவாலை மாட்டுற ஜீவா அண்ட் மனோஜ் சொன்ன வார்த்தை அண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ரொமோ வந்துட்டு வெளியாகி இருக்குது. அதில் ரோகிணியோட பார்லருக்கு வந்த ஜீவா ரோகிணி அண்ட் மனோஜ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஜீவாவை பிடிச்சு வச்சிருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்துவும் வந்திருக்கிறாரு. இந்த நிலையில தான் என்ன நடந்துச்சு, இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ரசிகர்கள் எதிர்பார்த்தபடியே முத்துவோட காரில் சுற்றிக்கிட்டு இருக்கிற ஜீவா முத்துக்கிட்ட நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்லருக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல, அதுக்கு முத்து எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களோட பார்லர் இங்கே தான் இருக்குது, நீங்கள் அங்கேயே போய்க்கோங்க, இந்த மாதிரியா ரோகிணியோட பார்லரில் ஜீவாவை இறக்கி விடுறாங்க. அப்போது பார்லருக்கு வந்த ஜீவாவை முதல்ல யாருன்னு தெரியாமல் ரோகிணி வரவேற்க, அதுக்கப்புறமா ஜீவாவை பார்த்ததும் அதிர்ச்சியாகி ஜீவா கிட்ட இது ஜீவா தானா இல்லையா அப்படிங்கிற மாதிரியா உறுதிப்படுத்துறதுக்காக உங்களுடைய பேர் என்ன இந்த மாதிரியா கேட்க, அதுக்கு அவங்களும் ஜீவா தான் இந்த மாதிரியா சொல்கிறாங்க. உடனே அலர்ட்டான ரோகிணி மனோஜுக்கு ஃபோன் போட்டு பார்லருக்கு வர சொல்கிறாங்க. மனோஜ் வழக்கம் போல் எதுக்காக அங்கே இப்போ வரணும் அப்படிங்கிற மாதிரியா கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க, அதுக்கு ரோகிணி சீக்கிரமாக பியூட்டி பார்லருக்கு வா, இங்கே தான் அந்த ஜீவா வந்திருக்கா இந்த மாதிரியா சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஜீவாவுக்கு எந்த சந்தேகமும் வராமல் இருக்கிறதுக்காக பியூட்டி பார்லரில் அவங்களுக்கு மேக்கப் பண்ணுறது போன்ற பாவனை காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே மனோஜும் வந்துடுறாரு. முதல்ல ஜீவா கிட்ட மனோஜ் பணத்தை கேட்க, அதுக்கப்புறமா ஜீவா பார்த்தீங்கன்னா பணத்தை தர முடியாது அப்படிங்கிற மாதிரியா மறுத்ததுனால போலீஸுக்கு ஃபோன் பண்ணி ஜீவாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வச்சு என்னோட பணத்தை வாங்கித்தாங்க சார் இந்த மாதிரியா மனோஜ் சொல்ல, அதுக்கு ஜீவா நான் இவர்கிட்ட பணம் ஏமாத்தின ஆளே கிடையாது இந்த மாதிரியா முதல்ல நடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த பணத்தை தர முடியாது அப்படிங்கிற மாதிரியா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் முத்து மீனாவுக்கு வாங்கி கொடுத்த பைக்கை மீனா நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணதால் போலீஸ் அந்த பைக்கை தூக்கிக்கிட்டு வந்துடுறாங்க. அதுக்காக முத்துவும் மீனாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் தன்னுடைய காரில் சுற்றிக்கிட்டு இருந்தது தன்னுடைய அண்ணனை ஏமாத்தின பெண் தான் அப்படிங்கிற உண்மை முத்துவுக்கு தெரிய வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் வீட்டுக்கு தெரியாமல் மனோஜ் அண்ட் ரோகிணி 2 பேருமே ஜீவா கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியா முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் அவங்களுக்கு பணம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட இருக்குது. அதே நேரத்தில் இந்த பணம் கிடைச்சதால இதை வச்சு மனோஜ் கனடாவுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாரா, அப்படி இல்லைனா நான் மனோஜை கனடாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மறுபடியும் ஜீவா மனோஜை ஏமாற்றுவாங்களா, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இனி வர அப்கமிங் எபிசோட்ஸில் வந்துட்டு நமக்கு தெரிய வரும். ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவி சீரியல்ஸில் இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் தான் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப் சீரியலாக வந்துட்டு இருக்குது. அண்ட் அதே போல் நம்ம தமிழ் சீரியலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4வது இடத்துல இருந்த இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் இப்போ 3வது இடத்துக்குமே வந்துட்டு முன்னேறி இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா டே பை டே நிறைய ரசிகர்களை வந்துட்டு கேதர் பண்ணுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஸோ எனிவே இந்த சீரியலில் உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.